ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஜானகி விட்டு தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா சிவா நம்ம ஜானகிக்காக நகை கேட்குறாங்க. ஏன்னா மாயா சிவா கிட்ட சொல்லியிருப்பாங்க, இப்படி பெரியம்மா ஜாமீனில் எடுக்கணும்னா 10 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுது. கண்டிப்பாக இது சம்மந்தமாக பெரியப்பா கிட்ட கேட்டால் அவர் பணம் கொடுக்க மாட்டார் சித்தப்பா, நீங்கள் தான் எப்படியாச்சும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. உடனே சிவா நம்ம பார்வதி கிட்டே, இங்கே பாரு, உங்ககிட்ட இருக்கிற எல்லா நகையும் கொடு, அடகு வச்சு அந்த காசு எடுத்து நம்ம ஜானகி அண்ணியை வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறது என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்கள் அண்ணனே அவங்க வேணான்னு தலை மொழிகிட்டாரு. அப்படி இருக்கும்போது நாம எதுக்குங்க நம்மளை தூக்கி எரிச்சிட்டு போனவங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? அதெல்லாம் என் நகையை தர முடியாது அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அதே மாதிரி மணியும் நேரா நம்ம பத்மா கிட்ட நகையை கேட்டது. உடனே பத்மாவும், இங்கே பாருங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, அதான் நம்ம குடும்பம் வேணான்னு அந்த கதிர்மாயா முக்கியம்னு அவங்க இப்படி தன்மையில் பழி ஏற்றிட்டு போயிருக்காங்கல்ல, இவங்களுக்காக நாம் இதுக்கு இவ்வளோ நகை எல்லாம் அடகு வச்சு பணம் கொடுக்கணும்? அதெல்லாம் முடியாது, என்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட நான் அவங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னது. அடி பாவீங்களா, ஜானகி அக்கா வீட்டில் இருக்கும்போது எல்லாரையும் எப்படியெல்லாம் சமமாக கொடுத்து பார்த்து நமக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு போய் இப்போ கடைசி நேரத்தில் உதவி பண்ணாமல் இருக்கீங்களே அப்படின்னு திட்டிட்டு மணியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு ரகுராம் வராங்க. அண்ணே, ஒரு விஷயம் தெரியுமா? இந்த சிவா என் புருஷன்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமான்னு அப்படின்னு பத்மா சொன்னது. உடனே பார்வதி, ஆமாம் மாமா, இங்கே பாருங்க, ஜானகி அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள வெளியில் எடுக்கணும்னா 10 லட்சம் பணம் வேணுமா? அதுக்கு என் புருஷன் என்னன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா நகையும் கொடுக்க சொல்கிறாரு, விட்டு பணம் கட்டி அவங்கள வெளியில் எடுக்கணும்னு. இங்கே பாருங்க, அதான் நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சுல, நாம இதுக்கு மாமா பணம் கொடுக்கணும், அதான் தர முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னதும் ரகுராம் சம அதிர்ச்சியாகி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ சிந்தா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜானகி இங்கே வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னது. என்ன விஷயங்க, என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு போதும். உடனே ஒரு நகை பாக்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. என்னங்க இது அப்படின்னு போதும். உனக்காக தான் ஜானகி ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கேன், ஓப்பன் பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. பார்த்தா எல்லாமே நகை. இதை பார்த்து நம்ம ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னங்க இது, எதுக்குங்க இவ்வளோ நகை அப்படின்னு போது. எல்லாம் உனக்காகத்தான் ஜானகி, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த இடத்துல நம்ம ஜானகி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமாம், எனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னது. ஆமாம், என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு போது. இல்லைங்க, அப்படின்னா எனக்கு வேணாம், ஏன்னா நம்ம வீட்டில் இன்னும் 2 பொம்பளை இருக்காங்க, இப்படி 3 பொம்பளைங்க இருக்கிற வீட்டில் எனக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா நான் அவங்க கண்ணு முன்னாடி போட்டுட்டு இருக்கும்போது அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுங்க, அதனால இப்போதைக்கு எனக்கு வேணாம் அப்படின்னதும். என்ன ஜானகி, நான் ஆசையை வாங்கி கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்க, நம்ம மற்றவங்க முகத்தில் தான் சந்தோஷத்தை பார்க்கணும், ஃபர்ஸ்ட்டு அவங்க போட்டுக்கட்டும், அதுக்கப்புறமா நான் போட்டுக்கிறேன் அப்படின்னுட்டு உடனே பத்மா பார்வதியை கூப்பிடுறாங்க. சொல்லுங்க நீ என்ன விஷயம் அப்படின்னுட்டு 2 பேரும் வராங்க. இங்கே பாருங்க, அண்ணன் உங்களுக்காக ஆசையாக நகை வாங்கியிருக்காரு பாருங்க அப்படின்னும் போது 2 பேரும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்க நீ அப்படின்னு சந்தோஷப்பட்டு போட்டுட்டு போகிறாங்க. உடனே நம்ம ஜானகி, நான் நீங்கள் ஆசையாக வாங்கி கொடுத்த நகையை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீன்னு உங்களுக்கு கோபமா அப்படின்னதும். ஐயோ என்ன ஜானகி இப்படி பேசிகிட்ருக்க, சத்தியமாக எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை, சொல்லப்போனால் நீ எனக்கு பொண்டாட்டியாகவும் இந்த வீட்டுக்கு மருமகளாகவும் வரத்துக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஜானகி அணைச்சிக்கிறாங்க. ரகுராம் இதோட